நேயர்களுக்கு வணக்கம். ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்னு எதுவுமே தெரியாம ஒரு விஷயத்த பண்ணும்போது அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இன்னைக்கு சென்னை ஆடின பேட்டிங். சிஎஸ்கே vs டிசி மேட்சை பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். ரொம்ப ஆசையாக எல்லோ ஷர்ட்லாம் போட்டுன்னு வந்தேன் சார். வேஸ்ட் ஆகிடுது. வரலாறு திரும்புதா அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்க வரலாறு அப்படியே தலையில மாறுற மாதிரி இருக்கு. 2008க்கு அப்புறம் ஆர்சிபி வந்து சேப்பாக்கில் வின் பண்றாங்க. 2010க்கு அப்புறம் டிசி வந்து வின் பண்றாங்க. 2009க்கு அப்புறமா டிசி தொடர்ந்து 3 மேட்ச் வின் பண்றாங்க. கரெக்ட். என்னென்னமோ நடக்குது. இல்லை, அதுக்கு காரணம் வந்து ஸ்குவாடு தான். ஓகே. திருப்பி ஏன்னா ஸ்குவாட் சேஞ்ச் ஆகுது. ம் முதல்ல அட்லீஸ்ட் ரீடைன் பண்ணுறது வந்து இப்போல்லாம் 4 பேர் தான் வைக்கிறாங்க மேக்ஸிமம். முன்னெல்லாம் சைடில் 1-2 தான் வெளியே அனுப்புவாங்க. ஸோ 9 கோர் அப்படியே இருக்கும். ஓகே. இப்போ வந்து எல்லாரையும் மாற்றதுனால இங்கே இருக்கிறவங்க அங்கே போகிறோம், அங்கே இருக்கிறவங்க போகிறோம், அந்த மாதிரி. அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் நல்லா ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. எக்ஸப்ட் சிஎஸ்கே, ரைட்? மற்ற எல்லாரும் எஸ்பெஷலி மும்பை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த அசுதோஷ்னு ஒருத்தர் வர்றாரு, விப்ராஜ் இன்றைக்கி என்ன போலிங் போட்டார், ப்ளஸ் சஷாங்க் செம்மையாக பிக் பண்ணுறாங்க யங்ஸ்டர்ஸு. அதனால் வந்து சைடு வந்து சேஞ்ச் ஆகிட்டு இம்ப்ரூவ் ஆகுது. இன்னும் எனக்கு வந்து இந்த 5 ஃபாரினர்ஸ் அலோவ் பண்ணாக்க இன்னும் நல்ல ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா ஐபிஎல் இஸ் அ ப்ரீமியர் டோர்னமெண்ட் இன் த வேர்ல்டு. அதோட ஸ்டாண்டர்ட் வந்து டாப்பில் இருக்கணும். நீங்கள் வந்து அன்னெசரியாக வந்து லோக்கல் பிளேயர்ஸ் சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா சட்டனாக ஒவ்வொரு டீம்லையும் 1 or 2 ஃபெலோஸ் டோன்ட் டிசர்வ் டு பி இந்த 11 அவங்களாம் இருக்காங்க. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு செலெக்ஷன் ஆஃப் டீம்ஸ். மெஜாரிட்டி ஃப்ரான்ச்சைஸ் நல்லா பண்ணுறாங்க. ஓகே. அதனால் டெஃபினட்டாக வந்து இது சிஎஸ்கே வந்து சரியாக பண்ணலைன்னு ஒத்துக்க வேண்டியதான். ஓகே. எங்கே ஆத்திரங்கள் வரும் அப்படின்னா, மும்பையில் அஸ்வினி குமார் வந்து ரொம்ப நல்லா பால் போடுவார் அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் ஒரு செய்தி வரும், அஸ்வினி குமார் வந்து சென்னையில் நெட் பவுலராக இருந்திருக்காரு லாஸ்ட் சீசனில் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது, நல்லா போடுற பையனை எடுத்து போட வேண்டியதுனே அப்படின்னு அப்படின்ற மாதிரி. அது வந்து இந்த திங்க் டேங்க் ஆஃப் சர்டன் ஃப்ரான்ச்சைஸ், அதுதான் காரணம். ஏன்னா இதில் உட்காந்து கொடி பிடிக்கிறாங்க பாருங்கள், அட்டையை தூக்கிட்டு செலக்ட் பண்ணுறாங்க பாரு ஆப்ஷனில் அவங்க. ப்ளஸ் அந்த இதில் இருக்கிற டீமில் இருக்கிற திங்க் டேங்க், ஏன்னா 25 பேர் இருக்காங்க. அதில் வந்து 11 செலக்ட் பண்ணுறது இதெல்லாம். இப்போ நம்ம பார்த்தோம் 3 மேட்சாக கான்வே செலக்ட் பண்ணல, ரைட்டா? இன்றைக்கி தான் சான்ஸ் கொடுத்துருக்காங்க கான்வேக்கு. யாரோடலாம் விளையாடினாங்க. அதெல்லாம் வந்து மிஸ்டேக் ஆஃப் தி திங்க் டேங்க். ஓகே. ரொம்ப நாளாக இந்த கொஸ்டின் இருந்தது, ஆனால் கேட்குறதுக்கான சூழ்நிலை கரெக்டாக அமைஞ்சதா அப்படின்றா எனக்கு தெரியல. ஜடேஜா சிஎஸ்கேக்கு தேவையா அப்படின்ற ஒன்று இருக்கு. அவர் வந்து நிறைய டீம் ஆடி இருக்கலாம், நம்ம தளபதினு சொல்லிட்டு பாசத்தோட கூப்பிடலாம், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒரு சைடு. ஆனால் வந்து கோர் டீமுக்கு வந்து ஜடேஜா தேவையா அப்படின்னு ஒன்று இருக்கு. ஏன்னா அவர் வந்து 4 ஓவர் பவுலிங் போட்டே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சீசன்ல 20 விக்கெட் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சீசன்ல 300 ரன் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. லோவர் ஆர்டர் பேட்டிங்ல அவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்ட்ரைக் ரேட்டு வச்சிருக்காரு. இப்படி இருக்கும்போது ஜடேஜாக்கு எதுக்கு அவ்வளோ அத்தனை கோடி, கிட்டத்தட்ட 18 கோடி நினைக்கிறேன். நம்பர் 1 ரீடைனர் அவர் தான். எதுக்கு அவ்வளோ பணம் கொடுத்து ரீடைன் பண்ணி வைக்கிறீங்க? அவருக்கு வந்து 4 ஓவர் பவுலிங் கூட கொடுக்க மாட்டீங்க, எதனால அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. இது சிஎஸ்கேக்கு எப்போவுமே இது உண்டு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு ஆள்னா அவங்களே வச்சுட்டு இருப்பாங்க, கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இப்போ மும்பை பாருங்க, அப்பேற்பட்ட ரோஹித் சர்மாவை கட்டி விட்றாங்க. எல்லாருமே அந்த மாதிரி. இப்போ பெரிய பெரிய பிளேஸ். இப்போ எல்எஸ்டி வந்து ராகுலை கட்டி விட்டாங்க, பந்தை கட்டி விட்டாங்க, டிசி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் சிஎஸ்கே மட்டும் அதை பண்ணவே மாட்டாங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஜடேஜாவுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. அது தளபதினு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவர் மோசம் கிடையாது. அவரை யூட்டிலைஸ் பண்ண தெரியல. ஏன்னா 2023 அவர் இல்லைன்னா நமக்கு சாம்பியன்ஷிப் கிடச்சிருக்காது சார். லாஸ்ட் ஒரு 10 ரன் அடிச்சார் 2 பால்ல. அதுதான் ப்ராப்ளமே. இப்போ அந்த 10 ரன் 2 பால் அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது சிஎஸ்கேல. இல்ல அது அந்த ரன்ஸ் வந்து முக்கியமான ரன் இல்லைன்னு சொல்லல. இல்ல, ஆனா அந்த சமயத்துல அந்த கட்ஸ் இருக்கணும். 2 பால் 10 ரன் வரும்போது மென்டலாக டிஸ்இன்கிரேட் ஆகிடுவாங்க பிளேயர்ஸ்லாம், பயந்துருவாங்க. இது வந்து அப்படியே வேர்த்து கொட்டி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த அளவுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பிக் பண்ணணும், பிக் பண்ணி கிளியர் பண்ணணும். அதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா தோனியே அந்த மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்காரு, மேட்ச் கை விட்டு போயிட்டுன்ட்டு பார்க்க கூட இல்லை. அப்போ ஜடேஜா வந்து அடித்து கொடுத்து வின் பண்ணி கொடுப்பார். அது மாதிரி சில அக்கேஷனில் அவர் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு லிமிட்டேஷன் இருக்குது. நீங்கள் சொல்ல ஒரு பாயிண்ட் நான் ரொம்ப அக்ரி பண்ணிக்கிறேன். என்னன்னாக்க ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு காரணம் ஒரே ஒரு ஷாட் தான் வச்சுருக்காரு அவர். இந்த லாங் ஆன் மிட் விக்கெட், டீப் மிட் விக்கெட், அங்கே ஒரு
ஸ்விங் பண்ணி அடிப்பார். அது ஒன்று தான் அவருக்கு ஷார்ட்டே. அதனால் இந்த மோஹித் சர்மா அந்த ஃபைனல்ஸில் என்ன பண்ணுவார், அவுட் சைட் அவசரமே போட்டுருப்பார். அப்போ இவருக்கு அடிக்கவே முடியல. ஒரு ரன்னு 2 ரன்னு தான் அடிச்சிருந்தார். ஆஸ் யூஷுவல் ஹர்திக் பாண்டியா வந்து ஏதோ சொன்னார், இந்த மாதிரி 4 பால் முடிஞ்சப்புறம் மிடில் ஸ்டம்பில் போடு ஏதோ சொல்லியிருக்காரு. மிடில் ஸ்டம்பில் போட்டார், 6-4 அடிச்சிட்டார். அந்த மாதிரி அவருக்கு வந்து லிமிடேஷன் இருக்குது. பட் எக்ஸலண்ட் ஃபீல்டர். போலிங் வந்து முன்ன மாதிரி இப்போ இல்லை சார். ஏன்னா பேட்ஸ்மேன் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறாங்க. முன்னெல்லாம் வந்து சில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கூப் ஷாட் இப்போ எல்லோரும் அடிக்கிறாங்க. அதுவும் அப்பர் கட்டு, ஸ்கூப்பில் ரிவர்ஸ் ஸ்கூப்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த பக்கம் இப்படி ஸ்கூப் அடிக்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ஸ்லிப்பு தலைக்கு மேலே அடிக்கிறாங்க. ஈவன் கேஎல் ராகுல் அடிக்கிறார் அந்த ஷாட்டு. அவர் வந்து சப்போஸ் டு பி ரொம்ப கண்ணியமான பேட்ஸ்மேன் பேர், ஆனால் அவரே இந்த ஷாட்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அதனால் இன்றைக்கி வந்து ஐபிஎல் வந்து நல்லா இம்ப்ரோவைசேஷன் பண்ணுறாங்க எல்லோரும். நல்லா வளர்ந்து போச்சு. அதனால் வந்து பவுலர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். ஸோ ஜடேஜா பவுலிங் கொஞ்சம் டவுன் ஆச்சுனாக்கா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பின்னர்ஸே எல்லாருமே இன்றைக்கி மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் தான் இன் ஆக்ஷன். ரெகுலர் ஸ்பின்னர்ஸ்க்கு வேலையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், வருண் சக்கரவர்த்தி, நூர் அகமட், குல்தீப் யாதவ், இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் தான் வந்து நல்லா போடுறாங்க. அது மாதிரி இம்ப்ரோவைசேஷன் அகெயின். ஏன்னா அவங்களையே பெல்ட் கட்டுறாங்க இவங்க பேட்ஸ்மேன் இப்போ. ஏன்னா பேட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, பவுண்ட்ரி சின்னதாக இருக்குது, அண்டு இம்போர்ட்டட் பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான பீரியட் இது. ஸோ ஜடேஜா வந்து அவ்வளோ சிங்கிள் அவுட் பண்ண வேணாம். ஏன்னா ஜடேஜாவுக்கு கீழே மட்டமாக பர்ஃபார்ம் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க சிஎஸ்கேல. ஓகே, இன்னைக்கு சிஎஸ்கே மொத்தம் 34 டாட் பால் வச்சிருக்காங்க. அவர் பிளே 6 ஓவரை வந்து நீங்க ரன்னே எடுக்காம டாட் பால் வச்சீங்கன்னா நீங்க அடிச்சது 158 இருக்கலாம். ஆனா எக்ஸ்ட்ரா மட்டும் 18 எக்ஸ்ட்ரா. நீங்க 140 ரன் தான் அடிச்சிருக்கீங்க. அதுலயும் 66 சிங்கிள்ஸ். இப்படி இருக்கும்போது நீங்க எந்த நம்பிக்கையில இன்எஃபிஷியன்சி ஆஃப் பேட்டிங், இன்டென்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி இன்டென்ட் தான் இன்எஃபிஷியன்ட். நான் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு, கொஞ்சம் வருஷம் முன்னாடி டோனியை கேட்பாங்க, ஏன் நீ வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் யாரையுமே எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு கேட்பேன். இது வந்து நான் சொல்கிறது வந்து இப்போ தோனி ரசிகர்களுக்கு பிடிக்காது, இருந்தாலும் இது உண்மை. அப்போ என்ன சொன்னார் ஒரு இன்டர்வியூவில், தமிழ்நாடு பாய்ஸ் டோன்ட் ஹேவ் இன்டென்ட் அப்படின்னாரு. நான் அப்போ வந்து 2-3-4 பேர் இருந்தாங்க. சாய் கிஷோர் இருந்தார், ஹரி நிஷாந்த் இருந்தார், அப்புறம் அந்த ஜெகதீசன் ஒருத்தர் இருந்தார். அந்த மாதிரி 4 பேர் இருந்தாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ் டோன்ட் ஹேவ் இன்டென்ட் அப்படின்னாரு. இப்போ இருக்கிற டீமில் இன்டென்ட்னால என்னன்னே தெரியாது யாருக்கும். அந்த மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட். எண்ணத்தை கந்தசாமின்னு ஒரு நடிகர் இருப்பார்ல, எண்ணத்தை ஆடி எண்ணத்தை ஜெயிச்சு எண்ணத்தை 6 அடிச்சு அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. கண்ணையா, எண்ணத்தை கண்ணையான்னு பேர் இருக்கு. ரைட், அது ரொம்ப கரெக்டாக இருக்கு. பட் இந்த மேட்ச் அனாலிசிஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் சைட் சொல்றேன். சிஎஸ்கேக்கு பிரில்லியண்ட்டாக இவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க 183க்கு. டெஃபினட்டாக வந்து 210 220 கையில் இருந்தது. ஏன்னா உள்ள பேட்டிங் 4 பேர் இருக்காங்க. ஷார்க் இருக்காரு, அஷ்டோஷ் பாவம் லாஸ்ட் மினிட் ரன் அவுட் ஆயிட்டாரு, விப்ராஜ் இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. முதல்ல வந்து ஸ்லோவாக விளையாட்டாங்க. கேஎல் ராகுல் கொஞ்சம் பாசிட்டிவாக விளையாடினார். பட் ஜென்ரலாக வந்து எல்லாருமே கொஞ்சம் ஸ்லோவாக விளையாடி இந்த 10 runs per over வரல. 8, 9 அப்படி தான் விளையாடினாங்க. 10 runs வந்தாக்க 200 மேலே போயிருக்கும் 20 overs. அதனால அதுவும் கடைசியில் பத்திரனாக்கு சல்யூட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பவுலிங் போட்டார் இன்னைக்கு. ரொம்ப பிரமாதமாக போட்டார் பத்திரன் தான். அண்ட் அவரை அடிக்கவே முடியல யாராலும். ஈவன் ஸ்டப்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டான் அவர் அடிக்கிறதுக்கு. அதனால அதெல்லாம் பாசிட்டிவ் சைட். ஓகே, ஸோ 183 ஈஸிலி அச்சீவபிள். அண்ட் ருத்துராஜ் பேட்டிங் வராரு. எவ்வளோ நாள் இதே ஷாட் அடிச்சு அவுட் ஆவார். இந்த லெக் சைடில் இந்த அப்படியே பாலை வந்து கிண்டி அவர் கையில் கொடுக்குது. அதுவும் அடித்தா சூரியகுமார் மாதிரி கிரவுண்டுக்கு வெளியே அடிக்கணும். அந்த மாதிரி பாடி பிவட் ஆக மாட்டேங்குது. பாடி வந்து திரும்ப மாட்டேங்குது. அப்படியே நின்னதுலேயே இப்படி அனுப்புகிறாரு பாலை. அது வந்து ரீச் ஆகாது, பவுண்ட்ரி கேலரிக்குள்ளே போகாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா. ஆனால் தட்ஸ் நாட் எஃபெக்டிவ். இப்போ சூரியகுமார் யாதவ் வந்து அடித்து கிரவுண்டுக்கு வெளியே பால் போனால் கீழே ஊந்து கிடப்பான். அந்த அளவுக்கு பாடியை திருப்பணும். பிகாஸ் ஃபைன் லேக்கு போகணும் அது பால். அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்குது. ஓகே, எல்லோரும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க சார். சிஎஸ்கே தான் இம்ப்ரூவ் பண்ணல, அதுதான் ப்ராப்ளம். என்னோட ஆங்கிஷ் என்னன்னாக்க எல்லா சைடும் என்னென்ன ஷாட்லாம் ஆடுறாங்க. இவங்க அப்படியே இந்த ட்ரெடிஷ்னல் பழைய ஷாட் ஆடிட்டு இருக்காங்க. பாருங்கள், இப்போ கடைசியில் மோஹித் சர்மா வந்து யார்கர் போடுறான். மோஹித் சர்மா முகேஷ் குமாரும் யாருக்கும் அந்த ஸ்கூப் ஷாட் அடிக்கவில்லை. நீங்கள் பார்த்துக்கலாம், இன்றைக்கி ஸ்கூப் ஷாட்டே ஆடல யாரும். சார் 6 அடிக்கல சார், 3 6 தான் அடித்தேன். மொத்தமாகவே 3 6 தான் அடித்தேன். 6க்கு இல்லை, அந்த அந்த இன்டென்ட்டே இல்லை ஸ்கூப் ஷாட் ஆடணுன்ட்டு. ஸ்கூப் ஷாட் ஆடினா பவுண்டரியே போதும். எவ்ரி பால் நீங்கள் இப்படி பண்ணியிருந்தேங்க வச்சுக்கோங்க, 4 நாளாக வந்தாலே போதும் உங்களுக்கு. அந்த ஐடியாவே இல்லை. எல்லோரும் வந்து ஸ்ட்ரைட்டு. ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் இப்போ எங்கிட்ட,
ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் மேட்ச் பார்த்தேன் அப்படின்னாரு. சார் ஆமா சார், எத்தனை டாட் பால். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் மேட்ச் பார்த்தேன்னு சொன்னார். அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அதுவும் சேப்பாக்கத்துல ஆடினதே கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. வெளியெல்லாம் போனா எல்லாம் காடா இருக்கும், அத்தனை மரம் லாஸ்ட் அந்த 2023 வந்து ஜடேஜா அடிச்சு வின் பண்ணாங்க. அது வந்து ஒரு கிளிம்ஸ் தான், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் மட்டமாக பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் 2 வருஷம் மட்டமாக பர்ஃபார்மன்ஸ். ஸோ என்ன கேட்டால் ஒரு 5 இயர்ஸை சரியாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பழைய இது இல்லை. ஓகே. அந்த ஃபாஃப் டூப்ளசி ஆர் ஷேன் வாட்சன், பிராவோ, இவங்கெல்லாம் இருக்கும்போது இந்த டீம் வந்து இப்போ இல்லை. நேற்று பேசிட்டு இருந்தோம் ருத்ராஜ் நல்ல கேப்டன் தானா இல்லையா அப்படின்றது. இன்னைக்கு வந்து கொஞ்சம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவாக தான் இருக்கு அப்படின்றது தெரியுது. ஏன்னா அக்ஷரோட கேப்டன்சியை கம்பேர் பண்ணும்போது அக்ஷர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா கைட் பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் சின்ன பசங்களை வந்து ஆட விட்டாரு. நம்ம வந்து போலிங்க போடல, நம்ம 150 ரன் அடிச்சிட்டோம், இவங்களால எப்படியும் டார்கெட் பண்ண முடியாது, உன்னால முடிஞ்சதை நீ பாரு, மற்றதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்ன பசங்களை ஆட விட்டாரு. சிஎஸ்கேக்கு ஏன் இந்த தைரியம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு. அவருக்கு சைடு நல்லா இருக்கு. சப்போஸ் ட்ரபிள் வந்து அவரே வந்து போலிங் போடுவார். ஆமா, இல்லைன்னா ஸ்டார்க் இருக்கவே இருக்கான். ஆமா. அண்ட் முகேஷ் அண்ட் மோஹித் வந்து செம்ம செலக்ஷன். அவங்க நடராஜன் வேற வெளியே உட்காந்துருக்காரு, அவர் உள்ள வந்தாருன்னா இன்னும். ஆமா, அது வேற. நட்ராஜ் வேற வந்தோன்னா இன்னும் பிரமாதமா இருக்கும் சைடு. ஏன்னா அவர் கடைசியில வந்து யார்கர் மன்னன், அவர் யார்கர் போட்டுட்டே இருப்பார். அந்த நட்ராஜ் இவங்க எடுக்கலையே சிஎஸ்கே. அது மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இல்லை எனக்கு வந்து சொன்னாக்கா சிஎஸ்கே டவுன்ஃபால்க்கு ஒரே காரணம் செலெக்ஷன், ஆக்ஷன் செலெக்ஷன். கரெக்டாக சொன்னாங்க. நம்ம ஒரு பேட்ஸ்மேன் சரியில்லை, ஒரு பவுலர் சரியில்லைன்னா இவனை தூக்கிட்டு வேற ஒருத்தவங்க போடுப்பா அப்படின்னு சொல்லலாம். அவரை தூக்கிட்டோன்னா பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. அதுதான் நேற்று நான் சொன்னேன். யாரும் வந்து 25 பேர்ல 9 பேர் தான் செலக்ட் பண்ணுற, மீதி வந்து அவ்வளோ பேர் வந்து ஆளே இல்லை. இந்த கடைசி 11 போகிறதுக்கு 11 or 12க்கு போகிறதுக்கு 3 பேருக்கு உள்ள ஆள் இல்லை. ஆனால் ஒருத்தர் வந்து இருக்கார் சார், சின்ன வயசுலேயே இம்பேக்ட் பிளேயர் மாதிரி பர்மனெண்ட்டாக ஒரு இம்பேக்ட் பிளேஸை பிடிச்சார், சிவம் துபே. ஓகே, ஆமாம். அது என்னன்னு தெரியல. அவர் வந்து சப்போஸ் மீடியம் பேஸ் போலர், ஆமாம், யங்ஸ்டர், டால் மேன், வேறு கேட்ச் ஈஸியாக பிடிக்கலாம். அதெல்லாம் கிடையாது, உள்ளே உட்காந்துக்கிறார் ஹாப்பியாக. சொல்லிவிடுற பொருள் இருக்குது, நான் இம்பேக்ட் தான் விளாடுவேன், இல்லைன்னா விளாட மாட்டேன். ரோஹித் சர்மா, தோனி இவங்கெல்லாம் இம்பேக்ட் விளாட்னா அர்த்தம் இருக்குது. ஆமாம், ஏன்னா சீனியரு, கை கால் தேஞ்சு போச்சு, முடியல அப்படின்னு சொல்லலாம். இவர் போய் இம்பேக்டாக உட்காந்துருக்காரு. இவர் டெஃபினட்டாக வந்து இவர் கேட்காம டீமே இம்பேக்டை வச்சேன்னா டீம் கேப்டனை சொல்லணும், அவர் பண்ணுறது தப்பு. டெஃபினட்டாக சிவம் துபே முன்னாடி இருந்து விளாடணும், முன்னாடி இருந்து பேட்டிங் ஆடணும், முன்னாடி இருந்து போலிங் போடணும், எல்லாம் பண்ணணும். யங்ஸ்டர் அண்ட் ரீடைன்டு பிளேயர் வேறு. மொத்தத்தில் வந்து சைடு புவர் செலெக்ஷன். ஓகே, ஓவரால் நான் வந்து நேற்று பேசியிருந்தோம் இல்லையா, என்ன பேசுறது, ஏதாவது நல்லதாக பண்ணா இல்லை ரொம்ப மோசமாக பண்ண ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம இப்போ என்ன கேள்வி கேட்குறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சிஎஸ்கே பர்ஃபார்மன்ஸை. இல்லை சார், பாசிட்டிவ் சைடு எப்படி எடுத்துக்கலாம் சார். பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரமாதமாக போலிங் போட்டார் சார், ரொம்ப நல்லா போட்டார். டே பை டே இஸ் இம்ப்ரூவிங், அதுதான் ஐ லைக் இட். அண்டு ஒரு பவுன்சர் ஒன்று போட்டார். யூஸ்வலாக பவுன்சர் வந்து ஸ்பீடு கம்மியாக இருக்கும், 148 போட்டார் பவுன்சர். ஏன்னா அன்ஃபிட்டாக இருந்துட்டு டீமில் வந்துட்டு ரொம்ப நல்லா போட்டார். அவர் எந்த டெல்லி பேட்ஸ்மேனாலும் அடிக்க முடியல, யாருமே கான்ஃபிடென்ட் அடிக்கலை. 1 or 2 பவுண்ட்ரிஸ் போச்சு, அவ்வளோதான். அது கூட வந்து ஒரு ஃப்ளூக்கில் தான் விளையாடின அந்த மாதிரி சொல்லலாம். பட் டெஃபினட்டாக வந்து கஷ்டப்பட்டாங்க எல்லாரும் அடிக்கிறதுக்கு. அந்த ஷார்ட் பால் போட்டது வந்து ரியலி குட் ஒன். அந்த ஸ்பீடில் ஒரு ஷார்ட் பால் போட்டார், 148 இது ஆடி போயிட்டாங்க பேட்ஸ்மேன். ஸோ தட் இஸ் அ குட் சைன். அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் சைன்னாக்க நூர் அகமது வந்து எப்போவுமே குட் போலர் இங்கே. ஓகே, இருக்கிறதுலேயே நல்ல பிக்கு, நல்ல நூர் அகமது மட்டும் ஐபிஎல்லையே என்ன கேட்டால் ஐபிஎல்லே நல்ல போலர் நூர் அகமது தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இஸ் மெஸ்மரைசிங் த பேட்ஸ்மேன். இப்போ பாருங்கள், குல்தீப் யாதவ் வந்து போடுறார் நூர் அகமது மாதிரி. ஆனால் குல்தீப்போட நூர் அகமது வந்து கன்சீல்டு கூகுளிஸ் போடுறாரு, பேட்ஸ்மேன் வந்து சர்ச்சிங். ஓகே, அதை வந்து இன்னைக்கு கிளவராக அவர் என்ன கேஎல் ராகுல் என்ன பண்ணுறாரு, அவரே விளையாட்டார் நூரை. அடுத்த பேட்ஸ்மேன் விளையாட விடலை. இதுதான் இந்த டீம் கேம்ங்குது. டீம் ஏன்னா மற்றவங்களாம் தேடுவாங்க, அவுட் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு அவரே விளையாட்டார். அண்டு கேஎல் ராகுல் பற்றி ஒன்று சொல்லணும். ஐ திங்க் ஹி வாண்ட்ஸ் டு கம் பேக் டு T20. ஸோ அவருக்கு இருந்த என்ன ப்ராப்ளம்னாக்க ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து அதிரடி ஆட்டம் ஆடினார், பயங்கர பவர் பிளேயில் 4 or 6 அடிச்சார். அதே மாதிரி கண்டினியூஸாக நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் இருந்தார். ஸோ மொத்தத்தில் வந்து ஹி வாண்ட்ஸ் டு கம் பேக் அண்ட் கீப்பிங் அவர் பண்ணுறாரு. ஆமாம், அதனால் வந்து ஹி வாண்ட்ஸ் கம் பேக் ஆஸ் அ கீப்பர் பேட்ஸ்மேன். அது நல்லா தெரியுது அது. பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே கேஎல் ராகுல் நல்லா விளையாடினார். அண்ட் இஸ் இம்ப்ரூவிங், இஸ் சேஞ்சிங் ஹிஸ் ஸ்டைல். அதுதான் ஏன்னா நான் நேத்தியே சொன்னேன், நான் இவர் மெய்டன் ஓவர் கொடுத்த ஆள் இவர்.
ம் ஏன் எல்எஸ்டி ஓனர் திட்ட மாட்டான் அப்படின்னு நான் சொன்னேன். ஓப்பனிங் ஓவரே மெயிடன் ஓவர் போட்டாங்க. பட் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு பாசிட்டிவாக விளாடணுன்ட்டு விளாடுறாரு. தட்ஸ் அ குட் சைன். ஓகே. மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து எல்லா பாலும் அடிக்க போய் அவுட் ஆகுறாங்க, யாருமே ஆங்கர் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு ஒருத்தர் ஆடினார் ஆங்கர் இன்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி. விஜய் சங்கர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரோ அவுட்டாக இருந்து மேட்சை முடிச்சு கொடுத்துருக்கலாம். அவங்க வந்து மிடில் ஓவரில் கொஞ்சம் அதிரடி காட்டி ஒரு 20-30 ரன் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் வந்து மேட்ச் வந்து சென்னை பக்கம் திரும்பி இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா 183 போயிடுச்சு. இல்லை 183 இஸ் அச்சீவபிள். இல்லை அதான் சார் சொல்கிறேன், 183 போயிடுச்சு. இவங்க மைண்ட் செட் என்ன, நம்ம தான் வந்து அந்த காலத்துல இருந்து 180 போகல, இன்னைக்கு மட்டும் நான் போக போறோம் அப்படின்ற மைண்ட் செட்ல ஆடினாங்களோ அப்படின்ற மாதிரி. இல்லை நீங்கள் இப்போ விஜய் சங்கர் எடுத்துக்கோங்களேன், அவர் ஃபர்ஸ்ட் பாலே அவுட். அவர் எல்பிடபிள்யூ நிறைய மிஸ் டிஆர்எஸ் கேட்கல. இல்லை டிஆர்எஸ் கேட்கல, அவுட் அது. ஆமா ஓகே, அது ஃபர்ஸ்ட் பால்னா என்ன இந்த 0 இந்த லைன் இருக்கும்போது அப்புறம் ஒரு 4 கேட்ச் கொடுத்தார். பட் இருந்தாலும் அவர் வந்து மேட்சை வந்து காப்பாற்றுற மாதிரி, டீமை காப்பாற்றுற மாதிரி விளையாடினார். ஓடிண்டு இது பண்ணிட்டு ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணினார், கஷ்டப்பட்டவர். ஏன்னாக்கா அவரோட கேமில் வந்து அவருக்கு ஒன்றும் பர்ஃபெக்ஷன் இல்லை. அவர் வந்து வீக், இந்த சில ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூகுளி விளையாட தெரியல, அந்த மாதிரி அந்த சில ஷார்ட் எல்லாமே தப்பாக போச்சு. அவருக்கு டைமிங் சரியில்லை, இப்படி தலையாட்டிகிட்டே இருந்தார், நீங்கள் பார்த்துருக்கலாம் அவர். அதனால் வந்து பட் அவரோட இன்டென்ட் என்னன்னாக்க எப்படியாவது அடித்து வின் பண்ண மேட்ச்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 70 ரன் அடிச்சார். தட்ஸ் அ குட் சைன். நான் நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு இது பயங்கர கான்ஃபிடென்ஸாக இருக்கும் அவருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இன்ஃபேக்ட் எனக்கு அவர் ஃப்ரெண்டு தான் இருக்குது, அவருக்கு நிறையா நான் சொல்லியிருக்கேன். எப்படின்னாக்கா பிஃபோர் யூ கோ இன் டு பேட் உள்ளே வந்து நெட்ஸ், இண்டோர் நெட்ஸ் மாதிரி இருந்தால் அதில் போய் நீங்கள் ஒரு 4 சொல்லி தட்டுங்க. இல்லை அவருக்கு நான் சொல்லியிருக்கேன் எஸ்பெஷலி. ஏன்னா அந்த ரிதம் வந்துச்சுன்னா பாலை, அந்த டக் டக் டக்குன்னு பாலை டைமிங் பண்ணுறது வந்துச்சுன்னா அதை அப்படியே நேரம் உள்ளே வந்து அடிச்சிடலாம். அதை பண்ணணும், எல்லாருமே பண்ணணும். விஜய் சங்கர் பண்ணோம். ஏன்னா விஜய் சங்கர் டைமிங் ஆகலை, புல் ஷாட் எடுக்கிற பேட் டாப்பில் படுறது, அப்புறம் லெக் சைடு எப்படின்ற அவுட் சைடு எட்ஜி போகுது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னாக்கா டைமிங் மிஸ் ஆகுது. ஓகே, ஸோ அந்த டைமிங்கை ரெக்டிஃபை பண்ணாக்க நல்லாயிருக்கும். ஓகே, ஓவராலாக சரி. இல்லை சார், இப்போ 11 வந்து ஒரு மாதிரி செட்டாக இருக்குது சார், எக்ஸப்ட் முகேஷ் சௌத்ரி. ஐ வுட் ப்ரிஃபர் எனி டே காம்போஜ். ஓகே, இந்த மாதிரி போலிங் போட்டு காம்போஜ் வந்து இவன் 50 ரன் அவர் கொடுத்துட்டு போகிறோம், பரவாயில்ல. இருந்தாலும் ஆல்ரவுண்டர் வேறு அவர். ஸோ அவர் எடுத்துட்டாக்க 11 இஸ் அ குட் 11. ஓகே, இந்த 11 சொல்லு. இந்த 11 ஆமாம். இப்போ உள்ளே யார் இருக்காங்க உங்களுக்கு, உள்ளே தேடி பாருங்க யார் இருக்கு. இல்லை சார், இவங்க வந்து அந்த ஆர்டரை மாற்றினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குமா? ஏன்னா ரித்து கான்வேக்கு நல்ல ரெக்கார்டு இருக்குது, நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு போட்டிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து அவங்களோட பவர் பிளே ஸ்கோரே வந்து 50+ அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. நம்ம இப்போ 30 ரன் 40 ரன் அடிக்கிறதுக்குள்ளேயே 3 விக்கெட். ருத்துராஜ் ஓப்பனிங் வந்திருக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் 2 லெஃப்ட் ஹேண்டர். அவர் ஏன் வரலனாக்கா ஐ திங்க் இந்த எல்போ இன்ஜரி அப்படின்னு அதனால வரல இப்போ நினைக்கிறேன். 1 செகண்ட் நம்பர் 3க்கு ஆள் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள், நம்பர் 3க்கு ஆள் இல்லை இங்கே டீமில். அதனால தான் இந்த ப்ராப்ளம். நான் என்ன சொல்கிறேன்னாக்க ஜடேஜா நீங்களே சொல்லியிருக்கேங்க, அவர் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்கார் சைடுக்குன்னு சொல்லிட்டு. ஜடேஜாவை நம்பர் 3 நம்பர் 4 அனுப்பணும். அக்ஸார் வர இருப்பாருங்க உள்ள. ஆமாம், என்ன கேம் ஆடினார் அக்ஸார் இன்னைக்கு, பிரமாதம் ஆடினார். அவர்கிட்ட ஒரே ப்ராப்ளம் 30க்கு அப்புறம் ஒரு சுத்துறார் சார். அவர் 6 ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 10 பால்ஸ்க்குள்ள ஒரு 6 அடிச்சார். அதுலயே தெரிஞ்சது செகண்ட் பாலே 6 அடிச்சார். அதான் அதுலயே அவரோட இன்டென்ட் எப்படி அப்படின்றது தெரியும். ரெண்டாவது ஸ்ட்ரைக்கிங் த பால் வெரி வெல், அதான் பியூட்டி. அது வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவர் வந்து 3 டவுன் போனார். ஆமாம், அது ரோஹித் சர்மா அவர் அமைச்சார். ஸோ நல்ல இது அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இஸ் ஐடியல் பர்சன் ஃபார் அ கேப்டன்சி. நல்லா பண்ணுறாரு. அவர் சொல்லிட்டார், நாங்கள் சேலஞ்சிங் கேம் தான் விளாடுவோம், டஃப் கேம் தான் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவருக்கு. பயந்துலாம் நாங்கள் விளாட மாட்டோம். அதுக்கேற்ற மாதிரி சைடு இருக்கு. இவரும் பிரமாதமாக. இத்தனைக்கும் அவங்க டூப்ளிசிஸ் வந்து உள்ளே கொண்டு வரல. டூப்ளிசிஸ் இல்லாமையே வந்து 183 அடிச்சாங்க. அவர் பால் போடாமையே வந்து சிஎஸ்கே மொத்தமாக சுருட்டி போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். அது எசோ சார், நம்ம வந்து புலம்பின்னு இருக்க வேண்டியதான். அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு. இவர் டூப்ளிஸ் இல்லையா, வேற ஒருத்தர் இருக்காங்க, அவரும் அடிப்பாரு. ஆமா அப்படின்னு ஒண்ணு. ஆமா, நடராஜன் இல்லையா, வேற ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் அடிப்பாங்க. அப்படி நமக்கு ஒருத்தங்க இருக்காங்க, ஆனா அவங்க அடிக்க மாட்டாங்க, இருக்கிறத வச்சு ஆடுங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டப் தான் சிஎஸ்கே. சார் இப்போ நீங்க வந்து நான் பார்த்தேன் அந்த இம்பாக்ட் லிஸ்ட்டை பார்த்தேன், யாருமே இல்லை. ஹூடா, திரிபாதி, சாம் கரன் இவங்க தான் இருக்காங்க, யாருமே இல்லை டீம். அந்த மாதிரி ஒரு மொத்தமாக ஒரு ஆக்ஷனில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தவிர 15க்கு அப்புறம் 25 10 பேர், அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஓவரால் இன்னைக்கு மேட்ச் இல்லை சார், நேற்று நம்ம சொன்னோம் ஒன் சைடுன்ட்டு, அதே மாதிரி ஒன் சைடு டெஃபினட்டாக. எனக்கு ஒரே ஒரு பசில் என்னன்னாக்கா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க.
அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நமக்கு நல்ல பேட்டிங் லைனப் இருக்கு. ஒரு 200 ரன் டார்கெட் வச்சுட்டோம் அப்படின்னா இவங்களை முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்ல உள்ள வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, குட் விக்கெட், ரன் அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், செகண்ட் பேட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படின்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் எனக்கு பொறுத்தவரை இவ்வளவுதான், 200 ரன் டார்கெட்டு, முடிஞ்சா அடிச்சுக்க, அதுக்குள்ள நீ பொட்டலம் தான், அந்த ஒரு மைண்ட் செட்டப்ல உள்ள வந்திருப்பாங்க. அதை பண்ணியிருப்பாங்க. பட் அதே இவங்க செகண்ட் பேட்டிங்னாக்க இன்னும் ஈஸியாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து 160 ஏதாச்சும் ஆல் அவுட் ஆயிட்டாங்க இல்லையா சிஎஸ்கே. அதை தான் அடிக்க போகிறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போனாலும். அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் அதுதான் மீறி 250 அடிக்க மாட்டாங்க. ஓகே, அதை அவங்க திருப்பி அடிச்சு போகிறாங்க. அது என்ன அட்வான்டேஜ்னாக்க நெட் ரன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணலாம் இஃப் யூ பேட் செகண்ட். பார்க்குறது டார்கெட்டை 160 தான் இருக்குது, 15 ஓவரில் முடிச்சிட்டாக்கா 5 ஓவர் அந்த நெட் ரன் ரேட் பயங்கர பாயிண்ட்ஸ் வரும். நாமளும் இன்டர்வியூ முடிச்சிடலாம். அந்த மாதிரி அதுதான் பண்ணணும். அது அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து T20க்கு வந்து 90% சேசிங் தான். இது எதுக்கு அது பண்ணாங்கன்னு தெரியல. இது நாட் நெசசரி, எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு தான் பண்ணியிருக்காங்கன்னு தோன்றுது எனக்கு. அதனால இது பட் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க சார் டெல்லி. அதுதான் கொஞ்சம் கடன் வாங்கிக்கலாம் நம்ம சிஎஸ்கே, நட்ராஜன் மாதிரி 4 பேர். ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.